எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஒரு சப்ளிமெண்டரி பார்க்க போறோம், தி ரெட் ஹெடட் லீக். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ரெட் ஹெடட் லீக் வந்துட்டு ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸோட டிடெக்டிவ் ஸ்டோரி. ஓகேங்களா, அவரை பத்தின ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி. பிஃபோர் தட் ஆத்தர் கேனன் டாய்லே, இவர் தான் வந்துட்டு இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷனல் டிடெக்டிவ் கேரக்டர் வந்து உருவாக்குனவர். சரிங்களா, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல த டையிங் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்கும், ஒரு ப்ரோஸ் இருக்கும். ஸோ அதுல இந்த ஆத்தர் பத்தி உங்களுக்கு, அதுவும் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் பத்தின ஸ்டோரி தான். அதுல இந்த ஆத்தர் பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. ஸோ இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், தி லாஸ்ட் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும் அண்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும். ஓகேங்களா, இது வந்துட்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தி லாஸ்ட் வேர்ல்ட் யாரோடது? தி ஆத்தர் கேனன் டாய்லே. இந்த 7th இருக்க புக்ல வந்துட்டு ஸ்டோரியில வந்துட்டு ஆத்தர் டீடைல்ஸ்லாம் எதுவும் இருக்காது, பட் இதை எழுதுனது ஆத்தர் கேனன் டாய்லே. ஓகேங்களா, ஸோ ரெட் ஹெடட் லேக் அப்படிங்கிறது என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாம். முன்னாடி கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம டைரக்டா ஸ்டோரிக்கே போயிடலாம். ஓகே, எஸ். ஸோ டாக்டர் வாட்சன் யாரு அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஓகேங்களா, ஸோ எல்லா ஸ்டோரிஸ்லயுமே ஷெர்லாக் ஹோம்ஸ் கூட டாக்டர் வாட்சனும் வருவாரு. டாக்டர் வாட்சன் வந்து அவரோட ஃப்ரெண்ட் ஷெர்லாக் ஹோம்ஸோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு அவரை பார்க்கறதுக்காக. அங்க அவர் வந்துட்டு மிஸ்டர் ஜபீஸ் வில்சன் அப்படிங்கிறவரை வந்துட்டு பாக்குறாரு. அவர் வந்துட்டு ஹோம்ஸோட ஷெர்லாக்கோட கிளைண்டா அங்க வந்திருக்காரு. அவர் வந்து பிரைட் ரெட் ஹேர் வச்சிருக்காரு. ஓகேங்களா, சோ இங்க வந்துட்டு ஹோம்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, டாக்டர் வாட்சன்ட்ட இவர் பாரு, இந்த கிளைண்ட் சொல்ற ஸ்டோரி பாரு ரொம்ப அன்யூஷுவலா இருக்கு, நீ கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து சொல்றாரு. ஓகே, கிளியர். சோ வாட்சனையும் வில்சனையும் குழப்பிக்க வேணாம். டாக்டர் வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸ் அவரோட ஃப்ரெண்டோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க ஆல்ரெடி ஹோம்ஸை பார்க்க ஒரு கிளைண்ட் வந்திருக்காரு. அவரு பேரு வில்சன், மிஸ்டர் வில்சன். அவரு பயங்கர பிரைட் ரெட் ஹேர் வச்சிருக்காரு. ஓகேங்களா, சோ ஹோம்ஸ் சொல்றாரு, இவர் பாரு, இவர் சொல்ற ஸ்டோரி ரொம்ப அன்யூஷுவலா இருக்கு, இது கேள அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் கிட்ட சொல்றாரு. சோ வில்சன் சேஸ், இப்போ வில்சன் சொல்றாரு, அவர் வந்து ஒரு பான் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்காரு. பான் ஷாப்னா அடகு கடை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு நாள் அவருடைய ஷாப்ல அவருடைய அசிஸ்டன்ட் வின்சென்ட் ஸ்பால்டிங், ஓகே, அசிஸ்டன்ட் பேர் என்ன, வின்சென்ட் ஸ்பால்டிங். அவரு வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வந்து காமிக்கிறாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல இருக்கு. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, ரெட் ஹெடட் லீக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஓபன் ஆகுது. அங்க வேலை செய்யறவங்களுக்கு வீக்லி 4 பவுண்ட்ஸ் வந்து சேலரியா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ட இவர்கிட்ட வில்சன் கிட்ட காமிக்கிறது யாரு, ஸ்பால்டிங். ஓகேங்களா, வின்சென்ட் ஸ்பால்டிங். சோ காமிச்சிட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியான வேலை, நீங்க கண்டிப்பா இதை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி இவரை ஃபோர்ஸ் பண்றான். ஓகேங்களா, அதை கேட்டுட்டு இந்த பான் புரோக்கர் என்ன பண்றாரு அப்படின்னா, டிமிட்ங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. டிமிட்னா கோழை. ஓகேங்களா, அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரியே அப்ளை பண்றான். ஓகே, so Wilson was accepted into league by Mr. Duncan Rose, the head of the league. அந்த ரெட் ஹெடட் லீக்கோட ஹெட் யாரு, மிஸ்டர் டன்கன் ரோஸ். இந்த டன்கன் ரோஸ் வில்சனை அக்செப்ட் பண்ணிக்கிறான், அவங்க அப்ளை பண்ணதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஓகேங்களா, சோ அடுத்து என்ன ஆகுதுன்னா, நாமினல் டியூட்டிஸ்க்காக, அதாவது அவரோட வேலைக்கு பெயரளவு வேலைன்னு சொல்லுவோம். இது ரொம்ப சிம்பிளான வேலை. என்ன பண்ணணும் அப்படின்னா, 10 மணி to 2 மணி வரைக்கும் கண்டிப்பா அவங்க ஆபீஸ்க்கு போய் என்ன பண்ணணும், என்சைக்ளோபீடியா இருக்கு இல்லையா, அது அப்படியே கையில எழுதணும், லாங் ஹேண்ட். ஓகேங்களா, காப்பி பண்ணி கையில எழுதணும். இதுதான் அவரோட வேலை. ஆனா என்ன பண்ணணும், டெய்லியும் 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் வரணும். ஓகே, இதுதான் வந்துட்டு டியூட்டி. இவரும் சொல்லி என்ன பண்றாரு, he did for 8 weeks போறாரு. ஓகேங்களா, அப்புறம் 8 வீக்ஸ்க்கு அப்புறமா ஒரு நாள் திடீர்னு போய் பார்த்தா அந்த ஆபீஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. டோர்ல என்ன எழுதிருக்கு, the red headed league had been dissolved அப்படின்னு எழுதிருக்கு. இவரே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடாரு, என்னடா இது, நம்ம வேலைக்கு போனோம், எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்ல, அவங்க பாட்டுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க, இவருக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. சோ வந்துட்டு இவர் ஹோம்ஸ் கிட்ட போய் ஒரு சொல்யூஷனுக்காக வந்திருக்காரு. இந்த மாதிரி நான் வேலைக்கு போனேன், டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க எதுக்கு அந்த வேலையை எனக்கு கொடுத்தாங்க, எதுக்கு அதை க்ளோஸ் பண்ணாங்க, எனக்கு ஒன்னும் புரியல, ஏதோ எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ ஹோம்ஸ் வந்து என்ன பண்றாரு, இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு வில்சன் வந்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஓகே, ஹோம்ஸ் இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு, வில்சன் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹோம்ஸும் டாக்டர் வாட்சனும் வில்சனோட ஷாப்க்கு போறாங்க. ஓகே, வில்சனோட ஷாப் எங்க இருக்கு, சாக்ஸ்கோபர்க் ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு மேல ஸ்டோரியா பிளேயா படிக்க போறோம். ஓகே, அவுட்சைட் வில்சன் ஷாப் இன் சாக்ஸ்கோபர்க் ஸ்கொயர். ஸோ சாக்ஸ்கோபர்க் ஸ்கொயர்ல அவரோட வில்சனோட ஷாப் இருக்கு, அங்க வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஹோம்ஸ் வந்து என்ன பண்றாரு, மேலையும் கீழேயும் நடந்துட்டு இருக்காரு. இங்கேயும் அங்கேயும் என்ன பண்றாரு, அவர் கையில இருக்க வாக்கிங் ஸ்டிக் வச்சு குத்தி குத்தி பாக்குறாரு, இடிச்சு பாக்குறாரு கீழே கிரவுண்ட. அப்புறம் என்ன பண்றாரு, அந்த ஷாப்போட டோரை தட்டுறாரு. டோரை ஓபன் பண்றாங்க யாரு, ஸ்பால்டிங், அந்த அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து டோர் ஷாப்பை ஓபன் பண்றான். அவனோட ட்ரௌசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர டர்ட்டியா இருக்கு, புழுதியா இருக்கு. ஓகே, சோ சீன் 1 இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பால்டிங் கேக்குறான், கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுமா? ஹோம் சொல்றாரு, எஸ். ஸ்ட்ராண்டுக்கே எப்படி போகணும், ஸ்ட்ராண்டுங்கிறது லண்டன்ல இருக்க ஒரு ஃபேமஸ் ஒரு லொகேஷன். ஓகேங்களா, ஒரு ஏரியா, அங்க எப்படி போறது? ஸ்பால்டிங் சொல்றான், 3rd on the right and 4th on the left. உங்களோட ரைட் சைட்ல 3வது கட்டிங்லயும், லெஃப்ட் சைட்ல, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல 4th கட்டிங்ல போனோம்னா உங்களுக்கு அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு, எது ஸ்ட்ராண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஹோம்ஸ் சொல்றான், he is a clever young man வாட்சன், அவன் வந்து ரொம்ப புத்திசாலியா இருக்கான் வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு. வாட்சன் சொல்றான், அப்படியா, நீ ஸ்டாண்ட் பத்தி கேட்ட, லண்டன் உனக்கு நல்லாவே தெரியுமே, யூ வாண்டட் டு see him, அவனை நீ பார்க்கணுங்கிறதுக்காக கேட்டியா, கூப்பிட்டியா, இது கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹோம்ஸ் சொல்றாரு, அவனோட ட்ரௌசர்ஸ் நீ பாத்தியா? வாட்சன் சொல்றாரு, ட்ரௌசர்ஸ் இல்லையே, பட் ஐ saw you hit the ground with your stick. ஆனா நீ வந்துட்டு வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு அந்த கிரவுண்ட இடிச்சுக்கிட்டே இருந்தது வேணா நான் நோட் பண்ணேன், ஆனா அந்த அவனோட ட்ரௌசர்ஸ் நான் பார்க்கல. ஹோம்ஸ் சொல்றாரு, மை டியர் வாட்சன், this is not the time for discussion. இது இப்படி ஆர்கியூ பண்றதுக்கோ டிஸ்கஸ் பண்றதுக்குமான நேரம் கிடையாது. நான் இப்ப போகணும். லுக் அட் த ரோட் பிஹைண்ட் சாக்ஸ்கோபர்க் ஸ்கொயர். சாக்ஸ்கோபர்க் ஸ்கொயருக்கு பின்னாடி இருக்கிற ரோட்டுக்கு நான் போகணும். அங்க போய் நான் வந்து பார்க்கணும், எனக்கு அங்க வேலை இருக்கு. வாட்சன் சொல்றாரு, சாரி, உனக்கும் உன்னோட ஒர்க் இருக்கு இல்லையா? வாட்சன் சொல்றாரு, எஸ், டு கோ டு ஹாஸ்பிட்டல். அவர் டாக்டர் இல்லையா, நானும் ஹாஸ்பிட்டல் போகணும். ரைட், இப்போ எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். எப்போ? நைட்டு இன்னைக்கு நைட்டு எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், நீ நைட்டு 10 மணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் சொல்றாரு. ஓகேங்களா? சோ இப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வாட்சனும் டாக்டர் வாட்சனும் ஷெர்லாக் ஹோம்ஸும் அவரோட பான் ஷாப்க்கு முன்னாடி வராங்க. வந்து கடையை தட்டுறாங்க. உள்ள இருந்து ஒருத்தன் அந்த ஸ்பால்டிங் வரான். வந்துட்டு அவன் பேசிட்டு போயிடுறான். அவன் காலில் புழுதியா, அவன் ட்ரௌசர்ஸ் எல்லாம் புழுதியா இருக்கிறத ஹோம்ஸ் நோட் பண்ணிட்டு, நான் வந்துட்டு இந்த கடையோட பேக் சைடு இருக்க ரோடுக்கு நான் போகணும், எனக்கு வேலை இருக்கு, உனக்கும் வேலை இருக்குல்ல, நீ போயிட்டு இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அடுத்த scene 2. The strong room at a bank with many boxes and crates in it. So strong room அப்படின்னா என்ன அப்படின்னா, பேங்க்ல வந்துட்டு பணம் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு லாக்கர் ரூம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரூம். ஓகேங்களா? ஸோ அங்க நிறைய பாக்ஸஸ் இருக்கு. கிரேட்ஸ் இஸ் நத்திங் பட் பாக்ஸஸ், ஸ்ட்ராங் பாக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ் இருக்கு. ஹோம்ஸ், வாட்சன், ஜோன்ஸ் யாருன்னா, ஹீஸ் போலீஸ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார்ட். அங்க பாருங்க, முன்னாடி கேரக்டர்ஸ்ல பார்க்கலாம். மிஸ்டர் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா, he is also a detective from Scotland Yard. ஓகேங்களா? எஸ். ஸோ இங்க யார் இருக்காங்க? ஹோம்ஸ் இருக்காரு, ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்காரு, வாட்சன், டாக்டர் வாட்சன் இருக்காரு, ஜோன்ஸ் இருக்காரு, இவரும் டிடெக்டிவ் ஸ்காட்லாண்ட் யார்ட்ல இருந்து, அண்ட் போலீஸ்மேன்லாம் இருக்காங்க. சாரி, அண்ட் ஒரு போலீஸ்மேன் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஸ்டேஜ்ல சில பாக்ஸஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஹோம்ஸ் கேக்குறாரு, இஸ் எவ்ரிதிங் ரெடி அப்ஸ்டேர்ஸ் மிஸ்டர் ஜோன்ஸ்? ஜோன்ஸ் கிட்ட கேக்குறாரு, மேல எல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் வந்து ஜோன்ஸ் கிட்ட கேக்குறாரு. ஜோன்ஸ் என்ன சொல்றாரு, my men are waiting at the front door of the bank and near the shop. என்னோட ஆளுங்க பேங்கோட ஃப்ரண்ட் டோர்லயும் ஷாப் கிட்டயும் நின்னுட்டு இருக்காங்க. so don't worry, all are ready அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹோம்ஸ் கேக்குறாரு, good, now we must be quiet and wait. இப்ப நாம ரொம்ப அமைதியா வெயிட் பண்ணோம் அப்படின்னு ஹோம்ஸ் சொல்றாரு.
he puts out the light எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. the strong room is dark. இப்போ strong room எப்படி இருக்கு, ரொம்ப இருட்டா இருக்கு. but we can see the men waiting behind the crates. ஆனா நம்மளால என்ன பார்க்க முடியுது, கிரேட்ஸ்க்கு பின்னாடி இப்போ ஒளிஞ்சிருக்காங்களே இவங்களை எல்லாம் பார்க்க முடியுது. யாருனால, ஆடியன்ஸ்னால. எதுவுமே நடக்கல. வாட்சன் லுக் அட் ஹிஸ் வாட்ச். வாட்சன் என்ன பண்றாரு, வாட்ச் பாக்குறாரு. வாட்சன் இப்ப விஸ்பரிங்னா மெதுவா ரகசியமா சொல்றாரு, இப்பயே மணி 11:15 ஆச்சு ஹோம்ஸ், எப்பதான் அப்படின்னு சொல்ல வராரு. ஹோம்ஸ் உடனே இன்வெஸ்டிகேஷனை ஸ்பாயில் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் சொல்றாரு. they see a light coming through the stone floor. so அந்த ஃப்ளோர்ல இருந்து லைட் வரத நோட் பண்றாங்க. suddenly the stones give away. so டக்குன்னு ஃப்ளோர் தான், ஃப்ளோர்ல கல்லு தான், அந்த கல்லு தாண்டி லைட் வெளிச்சம் வருது. டக்குன்னு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நகர்ற மாதிரி இருக்கு, அது வழி விடுது. ஃபர்ஸ்ட் a hand with gun comes out of the ground. so groundல இருந்து முதல்ல ஒரு கை மேல வருது, அந்த கையில கன் இருக்கு. ஓகேங்களா. then another hand, அடுத்து இன்னொரு ஹேண்ட் வருது. Spalding comes out followed by Rose. first Spalding வரான், அடுத்து ரோஸ் வரான். ரோஸ் யாருன்னு தெரியுதா, டன்கன் ரோஸ். நமக்கு அந்த ரெட் ஹெட்டட் லீக்கோட ஹெட்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை பார்த்தோம் இல்லையா, அந்த ரோஸ். ஓகேங்களா. சோ ஸ்பால்டிங் ஃபர்ஸ்ட் வரான், ரோஸ் செகண்ட் வரான். சோ இப்போ ஸ்பால்டிங் சொல்றான் ரோஸை பார்த்து, now have you got, இப்போ வந்துட்டமா அப்படின்னு சொல்லிட்டு, with his light Holmes comes out from behind his box and hits Spaulding's arms. so இப்போ என்ன, அந்த லைட் வெளிச்சத்துல ஹோம்ஸ் வெளியே வராரு பாக்ஸ் பின்னாடி இருந்து. இப்போ ஸ்பால்டிங்கோட கையிலேயே அவளோட ஆர்ம்லயே அடிக்கிறாரு. இப்போ என்ன ஆகுது, அவன் கையில வச்சிருந்த கன் கீழே விழுது. உடனே ரோஸ் என்ன பண்றான், டக்குன்னு அந்த டனலுக்குள்ளாவே குளிச்சிடலாம். அவங்க எப்படி வெளியே மேல கிரவுண்ட்ல இருந்து வந்தாங்களோ அந்த டனலுக்குள்ளாரையே டக்குன்னு என்ன பண்றான், ரோஸ் குதிச்சிடறான். ஜோன்ஸ் வந்து அவனை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஜோன்ஸ் யாரு, அந்த ஸ்காட்லாண்ட் யார்டோட டிடெக்டிவ் ஸ்டாப் பண்ண பாக்குறாரு, ஆனா அவரால முடியல. ஹோம்ஸ் என்ன சொல்றாரு, யூ கான்ட் கெட் அவே ஜான் கிளேன்னு யாரை பார்த்து சொல்றாரு, ஸ்பால்டிங்க பார்த்து சொல்றாரு. நீ இங்க இருந்து என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, இங்க இருந்து வெளியே போக முடியாதா ஜான் கிளே அப்படின்னு சொல்றாரு. ஸ்பால்டிங் உடனே சொல்றான், நோ பட் ரோஸ் மை ஃப்ரெண்ட், இல்ல என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல வரப்போ ஹோம்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க ஆல்ரெடி வந்துட்டு அவனுக்காக அடுத்த எண்ட்ல 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அவனை பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பால்டிங் என்ன சொல்றான், யூ திங்க் ஆஃப் எவ்ரி திங் மிஸ்டர் ஹோம்ஸ், யூ ஆர் வெரி கிளவர், நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க ரொம்ப புத்திசாலி. ஹோம்ஸ் சொல்றாரு, சோ யூ ஆர் ஜான் கிளே, அப்போ நீ தான் ஜான் கிளே, யூ ஆர் ரெட் ஹெட்டட் லீக் வாஸ் கிளவர், சோ உன்னோட ரெட் ஹெட்டட் லீக்கும் கிளவர் தான். இப்போ பிடிச்சிட்டாங்க. சோ சீன் 2 கிளியருங்களா. சீன் 2ல என்ன நடக்குது, ஒரு டார்க் ரூம், சாரி பேங்க்ல இருக்க அந்த ரூம், என்ன ரூம், ஸ்ட்ராங் ரூம் இல்லைங்களா. சோ எஸ் ஸ்ட்ராங் ரூம். அந்த ஸ்ட்ராங் ரூம் பின்னாடி வந்துட்டு ஹோம்ஸ், வாட்சன், ஜோன்ஸ், போலீஸ்மேன் ஒருத்தர் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு மணி 11 மணிக்கு 11:15 கிரவுண்ட்ல இருந்து 2 பேர் வராங்க. ஒன்னு வந்து ஸ்பால்டிங், ஒன்னு வந்து ரோஸ் வராரு. ஸ்பால்டிங் கையில கன் இருக்கு. உடனே ஹோம்ஸ் போய் அடிச்சு அந்த கண்ணை கீழே விழ வச்சு அவனை பிடிச்சிடுறாரு. ஆனா ரோஸ் வந்து தப்பிச்சு திரும்ப அந்த டனல் வழியாவே வெளியே போயிடுறான். ஹோம்ஸ் அதுக்கு பதில் சொல்றாரு, அவன் போற அடுத்த எண்ட்ல எங்க ஆளுங்க இருக்காங்க, அவனை பிடிச்சிருவாங்க. ஓகேங்க. சோ இப்ப சீன் 3, ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டடி. ஹோம்ஸ் அண்ட் வாட்சன் ஆர் சிட்டிங் ஆன் தி சேர். சோ ஹோம்ஸும் வாட்சனும் சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. இப்போ ஹோம்ஸ் கேக்குறாரு, there was never any red-headed league. red-headed leaguங்கிற ஒரு ஆர்கனைசேஷனே ஒண்ணுமே கிடையாது, அப்படி ஒரு விஷயமே கிடையாது. The villain wanted Wilson away from the shop for some hours every day. வில்லன்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னா, வில்சன் அவரோட கடையில இருந்து டெய்லி கொஞ்சம் மணி நேரம் வெளியே இருக்கணும். அப்படி வெளியே இருக்கணும்னா அவனை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வெளியே அனுப்பணும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த ரெட் ஹெட்டட் லீக். Then Clay saw the color of Rose hair. So Clay என்ன பண்றான், ரோஸோட ஹேர் பார்த்து அதனாலதான் அந்த ரெட் ஹெட்டட் லீக் அப்படிங்கிற ஒரு பேரே வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படி இதுல அந்த லைன்ஸ் கொடுக்கல. அதாவது இந்த எதனால வந்துட்டு அவரு வில்சன் அப்ளை பண்ணிருப்பாரு அப்படின்னா, இந்த வேலையே வந்துட்டு ரெட் கலர் முடி வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இந்த வேலை கொடுப்போம். ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் வந்துட்டு ஸ்பால்டிங் வந்துட்டு அர்ஜென்ட் பண்ணுவான், அர்ஜ் பண்ணுவான், நீங்க இதுக்கு வந்துட்டு
அப்ளை பண்ணுங்க, இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும், வாரம் இவ்வளவு பவுண்ட்ஸ் யாரு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அந்த இவரும் யாரு, அந்த டன்கன் ரோஸ்க்குமே ரெட் ஹேர் தான் இருக்கும். அதனாலதான் ரோஸோட ரெட் கலர் ஹேரை பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த ஐடியா வந்திருக்கும், ரெட் ஹெட்டட் லீக் அப்படிங்கிற ஐடியா வந்திருக்கும். So when Wilson went to work in their office every day, they had time to make their tunnel. So இப்போ என்ன அப்படின்னா பான் ஷாப் இருக்கு. ஓகேங்களா? அவரோட யாரோட பான் ஷாப்? வில்சனோட பான் ஷாப் இருக்கு. இந்த பான் ஷாப்க்கு பின்னாடி பேங்க் இருக்கு. இந்த பேங்க்ல இவங்க கொள்ளையடிக்கணும். பேங்க்ல கொள்ளையடிக்கணும்னா இந்த பான் ஷாப்ல இருந்து இந்த பேங்கோட டார்க் ரூம்க்கு ஒரு டனல் ரெடி பண்ணணும். அப்படி டனல் ரெடி பண்ணணும்னா இங்க இருக்கிற ஓனரை வெளியே அனுப்பணும். ஓகேங்களா? இதுதான் பிளான். சோ டெய்லி சில மணி நேரம் கழிச்சா அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா டனலை டிக் பண்ணிக்குவாங்க. ஓகே, வெரி கிளவர் ஹோம்ஸ் சொல்றாரு. அடுத்து வாட்சன். சோ ஸ்பால்டிங் இஸ் ஜான் கிளே. அப்ப ஸ்பால்டிங் தான் ஜான் கிளேவா? ஜான் கிளே யாரு? நட்டோரியஸ் தீஃப். எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन நட்டோரியஸ்னா என்ன? அதாவது ஃபேமஸா இருக்கிறது ஆனா தப்பான விஷயத்துக்காக. ஓகேங்களா? வெரி ஃபேமஸ் ஃபார் தப்பான இம்மாரலான விஷயங்களுக்காக ஃபேமஸ் ஆகிறது நட்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவன் ஆல்ரெடி ஒரு நட்டோரியஸ் தீஃப் தான். யாரு? ஜான் கிளே. அவன் தான் ஸ்பால்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருப்பான். when did you first know that? உனக்கு எப்படி அது ஃபர்ஸ்ட் தெரியும் அப்படின்னு வாட்சன் கேக்குறாரு. ஹோப் சொல்றாரு, I suspected when Spalding was happy to work for off wages. So Spalding ஆல்ரெடி வில்சன் கிட்ட ஆஃப் வேஜஸ்க்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். எதுக்காக அவன் ஆஃப் வேஜ்னா என்னன்னா பாதி சம்பளம். எதுக்காக அவன் பாதி சம்பளத்துக்கு வேலை செய்யணும்? அதான் நான் யோசிச்சேன். அப்புறம் ஸ்பால்டிங் அடிக்கடி செல்லாருக்கு போறான். செல்லார் அப்படின்னா என்ன? பேஸ்மெண்ட். ஓகேங்களா? அந்த கடையோட பேஸ்மெண்ட்டுக்கு அடிக்கடி போறான். அங்க போய் அவன் என்ன பண்றான் அதை யோசிச்சேன். டனல்ஸ் இஸ் ஸ்பால்டிங் மேக் அ டனல் ஐ தாட். ஒருவேளை அவன் டனல்ல வந்துட்டு டிக் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு நான் நினைச்சேன். எதுக்கு? டு another building. பின்னாடி இருக்க இன்னொரு பில்டிங்க்கு. வாட்சன், யூ saw me hitting the ground with my stick outside the shop. நான் வந்துட்டு ஷாப்க்கு வெளியே ஸ்டிக்க வச்சு தட்டிட்டு இருந்ததை நீ நோட் பண்ணியா? எஸ், நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். எஸ், எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு நீ ஏன் வந்துட்டு தட்டனேன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. யூ வாண்டட் டு நோ இஃப் தி செல்லர் வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப். நீ என்ன நினைச்ச? ஒருவேளை செல்லார் வந்துட்டு ஷாப்க்கு முன்னாடி இருக்கா. செல்லார்னா என்ன? பேஸ்மெண்ட் வந்து ஷாப்போட முன் சைடு இருக்கான்னு பாக்குறதுக்காக நீ தட்டி பார்த்திருக்க. சோ தட் தி சவுண்ட் கேன் அந்த சவுண்ட் மூலியமா he can recognize. அதுக்காக தட்டி பார்த்திருக்க அப்படிதானே அப்படின்னு வாட்ஸ்அப் கேக்குறாரு. உடனே ஹோம்ஸ், ஆமா அதுக்காக தான் நான் பண்ணேன். ஆனா செல்லார் அங்க கிடையாது. செல்லார் எங்க இருந்தது? பிஹைண்ட் த ஷாப் இருந்தது. ஞாபகம் இருக்கா? உனக்கு வேலை இருக்கு, நீ போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வா, எனக்கு கடைக்கு பின்னாடி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹோம் சொன்னாரு. சோ அவர் பின்னாடி போய் இதுதான் பார்த்திருப்பாரு. செல்லார் ஷாப்க்கு பின்னாடி இருக்கு. Then I saw man Spalding. I recognized him immediately. Did you see his trousers? அவனோட trousers பாத்தியா? ரொம்ப டர்ட்டியா இருந்தது வாட்சன். ஏன் அப்படின்னா டனலை டிக் பண்றதுங்கிறதே ஒரு டர்ட்டியான ஒர்க் தான் இல்லைங்களா? சோ டிக் பண்ண அங்க புழுதி எல்லாம் வந்துட்டு அடிக்கும். வெரி கிளவர் ஹோம்ஸ். ரொம்ப புத்திசாலித்தனமா இதை கண்டுபிடிச்சிருக்க ஹோம்ஸ் அப்படின்னு வாட்சன் சொல்றாரு. Then I went into this next street at the back of the shop and what did I see? The bank. ஆனா நான் இதுக்கு பின்னாடி அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பின்னாடி போறப்பதான் நான் பார்த்தேன் அங்க இருந்தது பேங்க். The bank, yes, of course. What is that young man making a tunnel? So அப்பதான் எனக்கு தோணுச்சு அவன் டனலை எதுக்கு பறிக்கணும்? அந்த கடைக்குள்ள இருந்து டனலை பறிச்சு அவன் என்ன பண்ண போறான்? To get into the bank strong room, of course. அப்பதான் எனக்கு கிளியர் ஆச்சு. சோ டனலை பறிச்சு அவன் எங்க வரணும்? பேங்கோட ஸ்ட்ராங் ரூமுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. வாட்சன் கேக்குறாரு, பட் why tonight? How did you know? ஆனா இன்னைக்கு நைட் தான் இங்க வர போறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் ஹோம்ஸ் அப்படின்னு வாட்சன் கேக்குறாரு. ஏன் அப்படின்னா ரெட் ஹெட்டட் லீக் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? ரெட் ஹெட்டட் லீக இது பண்ணிட்டாங்க, டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, ஐ மீன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டனல் ரெடியா இருக்குன்னு அர்த்தம். அப்பயே நான் நினைச்சேன். அண்ட் இன்னைக்கு சாட்டர்டே, குட் டே, நாளைக்கு சண்டே, பேங்க் ஓபன் ஆகாது. சோ தீவ்ஸ்க்கு அவங்க பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு என்னஃப் டைம் கிடைக்கும். அதனாலதான் இன்னைக்கு நைட். வாட்சன் உடனே சிரிக்கிறாரு. பட் they didn't get away ஹோம்ஸ். You are very clever. ஆனா அவங்க உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, நீ ரொம்ப கிளவர் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் சொல்றாரு. சோ ஹோம்ஸ் வந்து சீரியஸ் டோன்ல தட்ஸ் வெரி ட்ரூ வாட்சன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரி இதோட முடியுது. ஓகே, இப்போ ஒரு வாட்டி கேரக்டர்ஸ் பார்த்துக்கலாம்.
கேரக்டர் செஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் ஃபேமஸ் டிடெக்டிவ், டாக்டர் வாட்சன் யாரு ஹோம்ஸோட ஃப்ரெண்டு அண்ட் அகைன் அவர் ஒரு டாக்டரும் கூட. ஜபீஸ் வில்சன் வந்து ரெட் ஹேரட் ஷாப் கீப்பர். வின்சென்ட் ஸ்பால்டிங் யாரு வில்சனோட அசிஸ்டன்ட் ஜான் கிளேவும் கூட. ஓகே, டங்கன் ரோஸ் யாரு ஸ்பால்டிங்கோட அக்கம்ப்ளைஸ்னா உடந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பால்டிங்கோட அக்கம்ப்ளைஸ் a man with red hair. இவனுக்கும் ரெட் ஹேர் இருக்கும். இவனுக்கு ரெட் ஹேர் இருக்கிறனால வில்சனுக்கும் ரெட் ஹேர் இருக்கிறனால தான் இப்படி ஒரு ஆர்கனைசேஷனை ஃபேக் ஆர்கனைசேஷனை ரெட் ஹெட்டட் லீக்னு ஓபன் பண்ணிருப்பாங்க. சோ தட் அவன் ரெட் ஹேர் வச்சிருக்கறனால இந்த வேலைக்கு ஈஸியா வரலாம் அப்படின்னு. மிஸ்டர் ஜோன்ஸ் ஆர் a detective from Scotland Yard. Okay, yes. சோ இதுல இருந்து அந்த டயலாக்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் என்ன டயலாக் பேசுறா. ஸ்ட்ராங் ரூம்னா என்ன? ரூம் இன் பேங்க் designed to protect valuable items against fire and theft. Crates, a wooden box used for transporting goods. Investigation na systematic examination. Tunnel na artificial underground passage. Notorious, famous for some bad qualities. Exam la கேட்ட question. Cellar அப்படின்னா lower ground floor basement. Recognize na identify. Okay, yes. So here the lesson ends. glossary பொறுத்த வரைக்கும் glossary-ல நீங்க ஒரு இந்த மீனிங்ஸ் மட்டும் இந்த பாக்ஸ் மட்டும் எல்லா லெசனுக்கும் படிச்சுட்டு போனீங்கன்னா ஞாபகம் இருக்காது. இப்படி ஸ்டோரியோட படிக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து glossary ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.